Hi guys, welcome to Chikku Chibi channel. இந்த வீடியோவில் என்னோட சண்டே ஸ்பெஷல் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானே கண்டிப்பாக கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மீன் நல்லா கழுவி மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். சக்தி பிராண்டோட மீன் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே சேர்த்துல, அது மட்டும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே காஞ்சிரும். ஃபேனில் வைக்கலாம், இல்லைன்னா வெயிலில் வச்சு காய வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு காய வைக்க வேண்டாம். மட்டன் நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நான் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பிரியாணி அரிசி போட்டு அதை கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த நெய்யோட பளபளப்பு நம்ம எல்லா அரிசி மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். அந்த வரைக்கும் வந்ததுன்னா போதும். இதுக்கப்புறம் நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட்டுருக்கேன். பிளேட்டில் நல்லா பரவலாக போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் குலையாமல் கிடைக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் குக்கரை வச்சு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே நான் ஆயில் சேர்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் தான் பிரியாணி செய்கிறோம், அதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கேன். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஆயில் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் நான் என்னைக்காவது ஒரு நாள் செய்கிறதுனால ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுவேன். மெயினாக இந்த பிரியாணி ஐட்டம்ஸ்க்கு. அதுக்கப்புறமா நான் வெங்காயம் போட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இந்த டீஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். 1/2 கிலோ மட்டன் இருக்குது. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் போட்டு 1 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் அப்படியே போட்டிருக்கேன். அது நமக்கு விசில் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது குழஞ்சிரும், அதனால அப்படியே போட்டேன். அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, 1 கை அளவுக்கு புதினா, இந்த ரெண்டும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சக்தி மசாலாவோட மட்டன் பவுடர் போட்டுக்கிறேன். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மட்டன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன். நான் எப்போவுமே எல்லா பிராண்டுமே சக்தி பிராண்ட் தான் வாங்குவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அது யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த இஷ்டமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். ஏன்னா மட்டனில் உப்பு பிடிச்சிருந்தா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ നിങ്ങൾക്ക് போட்டு தெரிஞ்சவங்களா இருந்தால் கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே வரும். அப்போ அந்த ஜூஸை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறைவுன்னு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்க அடுப்பு. அதுக்குள்ளே இங்கே தயிர் பச்சடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிரை போட்டு வெங்காயம் போட்டு கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சிம்மில் வச்சுருந்தது நல்லா கொதித்து நான் போட்ட அந்த ஆயிலெல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு இந்தளவுக்கு கிடச்சிது.
இது நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் கறி வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து நமக்கு வெந்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் விசில் போடாமையே. இப்போ நான் 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் காமிச்ச அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி எதுக்குன்னா நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்தேன் அதே டம்ளரில். அதனால் அந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா வந்து கொதிக்கணும். நான் அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கறி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 60% கரெக்டாக வெந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய 40 வந்து நம்ம விசில் போடும்போது வெந்துடும். கறிக்கு நான் தனியாக வந்து விசில் விடலை, இந்த குக்கர்லேயே வந்து வேக வச்சதோடு சரி. அதுக்கப்புறம் நான் அரிசி போட்டுக்கிறேன். அரிசி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தோடனே நல்லா சூப்பராக வந்துருந்தது. ஒன்றோட ஒன்று கொலையில் ரொம்ப கசகசு நல்லா வேகலை, கரெக்டாக பதத்தில் கறி வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் வந்து பொரிக்கிறதுக்காக ஆயில் சூடு பண்ணி மீன் உள்ளே போட்டுக்கிறேன். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து மீன் பொரித்தேன். ஸோ அதனால் அந்த எண்ணெயை நான் இதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை தயிர் பிச்சு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ப்ளஸ் மைனஸ் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.